கடைக்கூடி தொண்டருடைய விருப்பம் தான் எங்கள் கட்சியில் எப்பயுமே வந்து நிலை பெறும். தலைமை வந்து கூட்டணியை வந்து அவங்க விருப்பம் எடுக்க மாட்டாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வழியும் கடைக்கூடி தொண்டன் விருப்பம் என்ன, கடைசி தொண்டை என்ன நினைக்கிறான் அவன் மனசு எல்லாம் இருக்கு. அதுதான் எங்கள் தேமுதிக பிரதிபலிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கும்போது எங்கள் கேப்டன் அம்மையார் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட சேர்ந்து எங்கேயுமே வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்க மாட்டார். எங்கள் கேப்டன் வந்து தனியாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், அவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. 1/2% இருக்காங்கன்னு மீடியாவில் சொல்கிறாங்க. எங்கள் தேமுதிகவுக்கு 1/2% இருக்கா இல்லை 50% இருக்கான்றது இது வரும் தேர்தலில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சார், தொகுதி எண்ணிக்கை பற்றி எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று அந்த வெற்றி எங்கள் பாதத்துக்கு, எங்கள் கேப்டனுடைய பாதத்துக்கு சமர்ப்பிப்போம். எங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் வந்தது. நாங்கள் தேர்தலில் வந்து தனியாக நின்று எங்களை நிரூபித்தோம். எங்களை நம்பி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அனைத்து கட்சிகளும் வந்தாங்க. ஆனால் எங்களை குறை சொல்றாங்கல்ல 1/2%, அது போல அந்த கட்சிகள்லாம் நம்பி யாராவது முதலமைச்சர் வேட்பாளரான்னு போயிருக்காங்களா? மற்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்ள போயிருக்காங்களா? தேர்தலில் வந்து வாக்கு வங்கி பர்சன்டேஜ் ஏறும் இறங்கும். அதெல்லாம் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் கொளுத்தி போடுவாங்க பாருங்க அந்த மீடியாக்கள் இதெல்லாம். அதனால வந்து எங்கள் தேமுதிக வெற்றி பாதையில் சென்று கொண்டே இருக்கிறது. வணக்கம், நான் விண்ணரசு, வழக்கறிஞர், தேமுதிகவின் மாவட்ட துணை செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம். இன்று மார்ச் 18 எங்கள் கழக பொதுச் செயலாளர் புறநானூற்று தாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே தலைமை கழகம் வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க, என்ன வாய்ப்பு இருக்கு? சார், தொகுதி எண்ணிக்கை பற்றி எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று வெற்றிக்காக மட்டுமே பாடுபடுவோம் சார். வெற்றி பெற்று ஆலயத்துக்கு போயிட்டு என் கேப்டன் பாதத்தில் அவருடைய காலடியில் எங்களுடைய வெற்றியை சமர்ப்பிப்போம். கேப்டன் பாருங்க நம்ம கட்சி வெற்றி பெற்று பாரு கேப்டன். அந்த வெற்றியை எங்கள் பாதத்துக்கு, எங்கள் கேப்டனுடைய பாதத்துக்கு சமர்ப்பிப்போம். தெய்வம் கேப்டன் அவர்களின் நல்லாசையுடன் அருளாசையுடன் இன்று மார்ச் 18 பிறந்தநாள் விழா காணும் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பாசமிகு எங்கள் அம்மா, வீரத்தின் விளைநிலமான எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களை இந்த நன்னாளில் அவர்களுக்கு புறநானூற்று தாய் என புகழாரம் சூட்டுகிறேன். புறநானூற்றிலே புலவர் கூறியிருப்பார், அது அப்படியே எங்கள் கேப்டன் எங்கள் அந்நியாருக்கு கூறி சென்றது போல் அவர்களுடைய இந்த தர்ம காரியங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. நின்னயந்து உரைநருக்கும் நீ நயந்து உரைநருக்கும் பன்மான் கற்பின் நின் கிளை முதல்வருக்கும் கடும்பின் கடும்பசி தீர யாட நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும் இன்னார்க்கு என்னாது என்னோடு சேராது வல்லாங்கு வாதும் என்னாது நீயோ எல்லோருக்கும் கொடுமதி மனக்கிடையோயே என்று கூறியிருப்பார். அந்த புலவர்க்குரிய கருத்து அப்படியே எங்கள் கேப்டன் அவர்களுக்கு பொருந்தும். அந்த செயல்பாடுகளை அப்படியே எங்கள் கழக பொதுச் செயலாளர் பாசமிகு எங்கள் புறநானூற்று தாய், வீரத்தின் விளைநிலமான எங்கள் புறநானூற்று தாய் தொடர்ந்து செய்து வருகிறார். எங்கள் கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தோழமை நண்பர்களும் இனிமேல் இந்த நன்னாளிலிருந்து இந்த எங்கள் புறநானூற்று தாய் இந்த இனிய பிறந்தநாளிலிருந்து அனைவரும் எங்கள் கழக பொதுச் செயலாளரை புறநானூற்று தாய், வீரத்தின் தாய் என அழைக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பெட்ரோல், டீசல், இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதிர்ப்பு இந்த மாதிரி இருக்குதா? ஆமாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க. பெட்ரோல், டீசல் ஓரளவுக்கு பரவாயில்ல, அது கொஞ்சம் டல்லாச்சு ஒரு 2 நாள். ஆனால் போக போக ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கேஸ் தட்டுப்பாட்டினால நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அவர்களை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வர ஹோட்டல் இவங்கெல்லாம் உணவு இது வந்து விலையேற்றுத்தாங்க. இதனால் வந்து ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கும் பிரச்சனை, அதை வந்து சாப்பிட்ற நபர்களுக்கும் பிரச்சனை. விலையேற்றத்தால் திடீர்னு விலை எழுத்துறாங்க. ஏன்னா கேஸ் விலை இதாக நாங்கள் டபுளாக குத்து வாங்குறோம், ட்ரிபிளாக குத்து வாங்குறோம் அப்படின்னு. கேஸ் வந்து மக்களுடைய அத்தியாவசிய தேவையான முக்கியமான பங்கு வகிக்குது. இதை வந்து நான் அரசியலுக்காக சொல்ல வரல. இதை உடனடியாக மத்திய அரசு இந்த கேஸ் பிரச்சனை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து 4 முனை போட்டி இருக்கு. விஜய் வேற புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எதனா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்கிறாங்க இந்த தேர்தலில்.
அவர் வந்து அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிட்டோம். முதல் முறைக்கு அவர் அரசியலுக்கு வராரு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருடைய தனிச்சு நின்று அவருடைய பெரும்பான்மை நிரூபிக்கிட்டோம், ஒரு பர்சன்டேஜ் நிரூபிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம். ஆண்ட கட்சி இவங்களை தான் நம்ம விமர்சனம் பண்ண முடியும். ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, எதிர்கட்சி ஏற்கனவே வந்து அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க அவங்களோட நிறை குறைகளை தான் நம்ம சொல்ல முடியும். இவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அவருடைய முதல் தேர்தல் இது. அதனால் அவரை பற்றி இதில் எதுவும் நம்ம விமர்சனம் சொல்ல முடியாது. இப்போ தேமுதிகவுக்கு 6% வாக்கு தான் இருக்கு. அது அதிமுகவிலேருந்து போனதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அது திமுகவோட இருக்கிறது வந்து அது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க. அது உங்களோட கருத்து என்ன? எங்கள் தேமுதிகவுக்கு 1/2% இருக்காங்கன்னு மீடியாவில் சொல்கிறாங்க. எங்கள் தேமுதிகவுக்கு 1/2% இருக்கா இல்லை 50% இருக்கான்றது இது வரும் தேர்தலில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எங்கள் கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிகவை இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எங்கள் கேப்டனை போலவே எங்கள் புறநானூற்று தாய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாடைய சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய புத்தி கூர்மையால் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் என்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த அளவுக்கு எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எங்கள் கழகத்தை வளர்த்திருக்கிறார். எங்கள் கழகம் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் வந்தது. நாங்கள் தேர்தலில் வந்து தனியாக நின்று எங்களை நிரூபித்தோம். எங்களை நம்பி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அனைத்து கட்சிகளும் வந்தாங்க. ஆனால் எங்களை குறை சொல்றாங்கல்ல 1/2%, அது போல அந்த கட்சிகள்லாம் நம்பி யாராவது முதலமைச்சர் வேட்பாளரான்னு போயிருக்காங்களா? மற்ற கட்சிகளை ஏற்றுக்கொள்ள போயிருக்காங்களா? தேர்தலில் வந்து வாக்கு வங்கி பர்சன்டேஜ் ஏறும் இறங்கும். அதெல்லாம் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் கொளுத்தி போடுவாங்க பாருங்க அந்த மீடியாக்கள் இதெல்லாம். அதனால வந்து எங்கள் தேமுதிக வெற்றி பாதையில் சென்று கொண்டே இருக்கிறது. இது பொருந்தாத கூட்டணி, கேப்டன் உயிரோடு இருந்தவரையும் அந்த கூட்டணிக்கு போகவே இல்லை, இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கூட்டணிக்கு போயிருக்காங்க, இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. அது சில பேர் சும்மா தவறாக வந்து சொல்லுவாங்க சார். ஆனால் வந்து எங்கள் கேப்டன் 2011 வந்து திமுக கூட போக தான் விருப்பப்பட்டார். ஏன்னா கடைக்கோடி தொண்டனும் வந்து விருப்பப்பட்டார். எங்கள் கேப்டன் எப்பவுமே வந்து தொண்டர்கள் முடிவை கேட்டு தான் அவர் கூட்டணி அறிவிப்பார். அதே போல தான் இப்போ எந்த தேர்தலில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் பாசிமிகு எங்கள் புறநானூற்று தாய் அவர்கள் மாநாடு அழைத்து கடைக்கோடி தொண்டன் அவங்க விருப்பம் அதுதான், திமுக கூட இந்த முறை போவோம் அப்படின்னு தான் அதை தான் எங்களுக்கு செய்தாங்க. கடைக்கோடி தொண்டனுடைய விருப்பம் தான் எங்கள் கட்சியில் எப்பயுமே வந்து நிலை பெறும். தலைமை வந்து கூட்டணியை வந்து அவங்க விருப்பம் எடுக்க மாட்டாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வழியும் கடைக்கோடி தொண்டன் விருப்பம் என்ன, கடைசி தொண்டன் என்ன நினைக்கிறான் அவன் மனசு எல்லாம் இருக்கு, அதுதான் எங்கள் தேமுதிக பிரதிபலிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கும் போது எங்கள் கேப்டன் அம்மையார் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட சேர்ந்து எங்கேயுமே வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்க மாட்டார். எங்கள் கேப்டன் வந்து தனியாக தான் பிரச்சாரம் பண்ணியிருப்போம், அவங்க தனியாக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் கேப்டனுடைய விருப்பமே திமுக கூட போனது தான் 2011. அதனால தான் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா கூட படம் நிறைய பாலில் விழுது அப்படின்னு அந்த நம்பிக்கையோட சொன்னார். இப்போ வந்து அதே தான் எங்களுடைய கடைக்கோடி தொண்டனுடைய விருப்பமும் அதுதான். அதனால தான் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தார். தேமுதிக ஒரு தொகுதி கூட தோக்காது, அனைத்து தொகுதியிலும் தேமுதிக வெற்றி பெறும். நாங்கள் இப்பவே வந்து அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எங்கள் கூட்டணி தோழமை கட்சிகள் யாருக்கு கொடுத்தாலும் சரிதான், அது காங்கிரஸ் இருக்கலாம், திமுக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கலாம், எந்த எங்கள் தோழமை கட்சி எவ்வளோ இருக்கலாம், நாங்கள் வந்து அவங்களுக்காக முழுமையாக உழைத்து வெற்றி பெறுவோம். நீங்கள் பாருங்க, தேமுதிக ஒரு தொகுதிகள் கூட தோற்காது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம மீண்டும் பார்ப்போம்.